ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. அதே போல கிருஷ்ணருடைய அருளால் நீங்கள் எல்லோருமே நலமா இருப்பீங்க, சரிங்களா? இப்போ இன்றைக்கு நாம் அட்சய திருதியை பற்றிய சில முக்கியமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த அட்சய திருதியில் நடைபெற்ற 12 மிக முக்கிய குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக அடியேன் ஒன்று சொல்கிறேன். முதலாவதாக பிரம்மதேவன் உலகை படைப்பதற்காக தேர்ந்தெடுத்த நாள் என்ன என்றால் அது அட்சய திருதி தாங்க. அதற்கு பிறகு இரண்டாவதாக பரசுராமன் அவதரித்த திருநாள் அட்சய திருதியை. மூன்றாவது கங்கை நதி இந்த பூமியை தொட்ட திருநாள் அட்சய திருதியை. அதற்கு பிறகு துவாரகையில் இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவை சென்று பார்த்து தன்னுடைய ஏழ்மை நிலையை போக்கிக் கொள்வதற்காக அங்கு சென்று பார்த்தார் அல்லவா குசேலர். அங்கே சென்று பார்த்து குசேலர் தான் சுதாமா என்று கூட அழைக்கப்படுகிறார். அவர் சென்று பார்த்து பெருஞ்செல்வத்தை கிருஷ்ணரிடமிருந்து பெற்ற திருநாள் இந்த அட்சய திருதியை. அதற்கு பிறகு ஐந்தாவது பாண்டவர்கள் சூரிய தேவனிடம் இருந்து அட்சய பாத்திரத்தை பெற்ற நன்னாள் பொன்னாள் அட்சய திருதியை. அதற்கு பிறகு மகாபாரதத்தை வியாசர் எழுத தேர்ந்தெடுத்த பொன்னான நாள் அட்சய திருதியை. இது ஆறாவதுங்க. ஏழாவது குபேரன் மகாலட்சுமியை வணங்கி பெரும் செல்வத்தை பெற்ற புனிதமான நன்னாள் பொன்னாள் இந்த அட்சய திருதியை. அதற்கு பிறகு எட்டாவது ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஒரு மூதாட்டியருக்காக பாடி பொன்னால் ஆன நெல்லி மலை பொழிந்த திருநாள் இந்த அட்சய திருதியை. 9 செல்வத்தின் அதிபதி என்று குபேரனுக்கு பட்டம் அளிக்கப்பட்ட பொன்னால் இந்த அட்சய திருதியை. அன்னபூரணி தாயார் இருக்கார் அல்லவா, இது செல்வத்தின் அதிபதியாக தோன்றது 9. இப்போ 10 அன்னபூரணி தாயார் தோன்றிய நன்னாள் அட்சய திருதியைங்க. அதுக்கு 11வது அந்த அன்னபூரணியாரிடமே சென்று யாரு சிவபெருமான் பிச்சாடனராக சென்று யாசகம் பெற்று தன்னுடைய கஷ்டத்தை போக்கிக் கொண்ட நன்னாள் பொன்னாள் இந்த அட்சய திருதியைங்க. 12வது பராசக்தியின் அம்சமான இது முக்கியமான ஒரு விஷயங்க. சாகம்பரி தேவி என்பவள் அவதரித்து இந்த உலகில் காய்கறிகள் அனைத்தையும் மூலிகைகள் அனைத்தையும் உருவாக்கிய நன்னாள் பொன்னாள் இந்த அட்சய திருதியை. இது 12ங்க. இப்படி 12 மிக நல்ல முக்கிய விஷயங்கள் அட்சய திருதியில் நடைபெற்று இருக்கிறது. சரி, இப்போ நாம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு முதல்ல இந்த அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக என்று ஒரு சடங்கு இருக்கிறது அல்லவா. நெல்மணியில ஆ அப்படின்னு எழுதி வைப்பாங்க இல்லையா. அப்படி ஆரம்பித்து குழந்தையை ஒரு குழந்தைக்கு கல்வி ஆரம்பிக்கும் ஒரு நல்நாளாக இந்த அட்சய திருதியை தேர்ந்தெடுத்து ஒரு சிலர் செய்கிறாங்க. ஆனால் நீ உங்கள் வீட்டில் 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க இருந்தாலும் இந்த நாளில் அந்த காரியத்தை பண்ணுங்க. உங்கள் குழந்தை நல்லா ஓகோன்னு நல்லா படித்து முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்கள் இந்த ராத்திரி நேரத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப இந்த திருஷ்டி கோளாறுனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்குங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த அட்சய திருதியை நாள் இரவு அன்று ஒரு பேப்பரில் மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்குது. மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை அவங்க தூங்குற அந்த தொட்டில் கடையிலையோ இல்லை தலைகாணி கடையிலையோ நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த கோளாறுகள் எல்லாம் போய் குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்கு பிறகு இந்த திருநாளில் வாசுதேவரான அந்த நாராயணனை வணங்கி அன்னதானம் செஞ்சீங்கன்னா அந்த அன்னதானத்துக்கு உண்டான பலன் பல மடங்கு பெருகும். நீங்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்வதற்கு உண்டான பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கங்கை போன்ற புனித நதியில் நீராடினால் பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும். அது மட்டும் அல்லாமல் நல்ல ஒரு இறை வழிபாட்டிற்கு உரிய நன்னாளாக இந்த அட்சய திருதியை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல்
பலவிதமான இது தான தர்மங்களை செய்கிறதால அந்த தான தர்மங்களினுடைய பலனும் பல மடங்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் அந்த தான தர்மங்களை நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய மனநிலையும் அந்த சூழ்நிலையும் நமக்கு வந்து கிடைக்குங்க. அது என்னென்ன தான தர்மங்களை செய்யலாம் அப்படின்னா, நெல் வாங்கி கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், முடிஞ்சா தங்கத்தை தானமாக கொடுக்கலாம், பசு மாடு அந்த கோதானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முன்னோர்களை நினைத்து நமக்காகவும் பசுமாடை நாம் வந்து தானமாக கொடுக்கும் பொழுது அது அந்த நாம் வந்து வைதரணி நதி என்று ஒரு நதி இருக்கிறது. ஒவ்வொருவரும் இறந்த பிறகு பிண்ட உடலை அடைகிறார்கள். அந்த பிண்ட உடலின் மூலமாக நடந்து சென்றுதான் நாம் வந்து யமபுரியை அடைய வேண்டும். அப்பொழுது வந்து வைதரணி நதி என்று ஒரு நதி இருக்கிறது. அது ரத்தம், மலம், சீல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சதை பிண்டங்கள் சேர்ந்ததுதான் இந்த நதி. இந்த நதியை கடப்பதற்கு வந்து கோதானம் நாம் உயிரிடம் இருக்கும் பொழுதே நமக்கு நாமும் நம்முடைய பெரியவர்களுக்காகவும் செய்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பானகம், வெயில் காலம் இல்லையா, பானகம் தானமாக கொடுக்கலாம். நீர்மோர் வந்து நீங்கள் நீர்மோர் பந்தல் வச்சு அதை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். விசிறி கொடுக்கலாம், குடை கொடுக்கலாம், காலணி, செருப்பு இருக்கு இல்லையா, அவை எல்லாம் தானமாக கொடுக்கறது வந்து ரொம்ப மிகவும் சிறந்த பலனை கொடுக்குங்க. இந்த மாதிரி வந்து பலவிதமான நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்றைய நாள் முழுவதும் முடிஞ்சா வந்து இந்த காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வதனால நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைக்குங்க. சரி, இப்போ வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டே வந்துட்டேன் இல்லையா, அதே மாதிரி செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் நல்ல விஷயங்கள் பெருகுவது போல நாம் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் செய்தாலும் அது கூட பெருகும். அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் முழுவதும் யாரிடமும் கோபப்படாமல், யாருக்கிட்டையும் சண்டை போடாமல், யார் மேலும் குறை கூறாமல், யாரை பற்றியும் பழித்து பேசாமல், அந்த அவங்க வீட்டில் இது நடந்தது, இவங்க வீட்டில் இது நடந்தது அப்படின்னு வந்து இந்த புறங்கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவும் சொல்லாமல் அன்றைய நாள் முழுவதுமே இறைவனை நினைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாரை வணங்குவது ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், எனக்கு வந்து விநாயகர் தான் பிடிக்குமா, முருகனை தான் பிடிக்குமா, இல்லை சிவனை தான் பிடிக்குமா, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். சிவபெருமானை அன்னபூரணியிடம் சென்று இந்த பிச்சை பெற்று அவர் வந்து சிறப்பு அடைந்ததனால சிவபெருமானுடைய நாமத்தை 108 முறை சொல்லி அந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்வதனால சிறந்த பலன் கிடைக்குங்க. இப்படி வந்து நாம் வந்து அந்த நாள் முழுவதுமே நம்முடைய மனசால யாருக்கும் தீங்கு செய்யாம, உடலால மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாம, வாக்கால நாம் வந்து கெட்ட வார்த்தை பேசாம நல்ல விஷயங்களே சிந்தித்து அன்றைய நாள் முழுவதும் இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு இருப்பது மிகவும் சிறந்த பலன் அளிக்கும். மாலையில் திருவிளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது பரிபூர்ணமான மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுத்தரும். ஏனென்றால் கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு பர்த்டே நான் வந்து ஏற்கனவே இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் எப்படி வழிபாடு செய்வது என்று நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இது போன்ற நல்ல விஷயங்களை செய்வதற்காகவே இந்த நன்னாள் பொன்னாள் அட்சய திருதியை அமைந்திருக்கிறது. அந்த ஒரு நல்ல நாளில் நன்மைகளை பெறுவதற்காக நாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்து அந்த நன்னாளை கொண்டாடி புத்தாடையுடன் கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன். நன்றி.